ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிக்லி விக்லியான புடிங் நான் முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு தான் பண்ணேன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வாங்க நான் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு முளைக்கட்டி வச்சுருக்கிற பச்சை பயிறு சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே 1 கப் அளவுக்கு வாட்டரும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும், இல்லைனா ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி ஆகிரும். அடுத்தது ஒரு வெயிங் மிஷினில் கரெக்டாக 10 கிராம்ஸ் அளவுக்கு அகார் அகார் எடுத்துக்கிட்டேன். அந்த அகார் அகரை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போது நம்ம வேக வச்ச பச்சை பயிறு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த பச்சை பயிரை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நல்லா அரைச்சி பால் எடுக்க போகிறோம். இப்போ வெறும் பச்சை பயிறு மட்டும் போட்டால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், வாசனையும் நல்லா இருக்காது. அதனால் நான் இது கூடவே 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வெறும் வடிகட்டியில் வடிச்சிங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக வந்துடும். ஸோ ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா பாலை மட்டும் வடித்து எடுத்துக்கோங்க. டபுள் ஃபில்டர் பண்ணுறது எப்போவுமே நல்லது. புட்டிங் கிராக் ஆகாமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். நான் இந்த பால் எடுக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போதே 4 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் ஸ்மெல்லும் அப்பிடைசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் ஏலக்காய் சேர்க்கல அப்படின்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு அடுப்பில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அகார் அகரை போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வரணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் சிம்மரில் வச்சு எடுத்ததுக்கு இப்போ இந்த மிக்ஸ் ஆறுனதுக்கப்புறமா எந்தெந்த மோல்டில் வேணுமோ எல்லாத்துலேயுமே நீட்டாக ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பபிள்ஸ் எல்லாத்தையுமே கிராக் பண்ணி விட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 30 மினிட்ஸ் செட் பண்ணி ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஜிக்லி விக்லியான ஜெல்லி உங்களுக்கு ரெடி ஆகிருச்சு. ஸோ இது டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.